காரிமங்கலத்தில் அதிமுக மாணவரணி சார்பில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம். கே.பி. அன்பழகன் எம்எல்ஏ சிறப்புரை. ஜனவரி 25. தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் அதிமுக மாணவரணி சார்பில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடந்தது. காரிமங்கலம் ராமசாமி கோவில் அருகே நடந்த கூட்டத்திற்கு மாணவரணி இணைச் செயலாளர் செந்தில்குமார் தலைமை வகித்தார். மாணவரணி செயலாளர் ரவிசங்கர் வரவேற்றார். எம்எல்ஏக்கள் கோவிந்தசாமி, சம்பத்குமார், முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் வெற்றிவேல், ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் காவேரி, கூட்டுறவு ஒன்றிய முன்னாள் தலைவர் பொன்னுவேல், டாக்டர்கள் சந்திரமோகன், அசோகன், நகர செயலாளர் காந்தி உட்பட பலர் முன்னிலை வகித்தனர். அதிமுக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி மற்றும் பேச்சாளர்கள் சிங்கை அம்புஜம், வனிதா உட்பட பலர் கலந்து கொண்டு பேசினர். முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் கே.பி. அன்பழகன் எம்எல்ஏ கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். கூட்டத்தில் நிர்வாகிகள் வக்கீல் மோகன் பூக்கடை ரவி, சிவம், ரங்கநாதன், வக்கீல் செந்தில் கோபால், உதயசங்கர், வக்கீல் பாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நமது காரிமங்கலம் பகுதி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜஸ்ட் நோ காரிமங்கலம் சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேருக்கழகத்தோடு செயலாளர் ராஜா, கம்மைநல்லூர் பேருக்கழகத்தோடு செயலாளர் தனபால், அரூர் பாபு என்கின்ற அறிவாளகன் மற்றும் சந்தோஷ், பாலக்கோடு ராஜா மற்றும் சிவன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வி ராஜா, அமராவதி சாம்ராஜ், முன்னாள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் கே.வி. ரங்கநாதன் மற்றும் முன்னாள் அந்த இருவரும் தலைவர்களும் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலுமே இல்லாத அளவிற்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர் செல்வங்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீட்டை கொடுத்து மருத்துவ ஆக்கூடிய வாய்ப்பை சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார். அதை உருவாக்கி தந்தவர் யார்? அவன் எடப்பாடியார். இதுதான் தொலைநோக்கு பார்வையோடு ஒரு சில ஆட்சியில் செய்யக்கூடிய திட்டங்கள். இது போன்று இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்தார்கள். முன்பு 98.4% நம்முடைய பள்ளியிலே, நம்முடைய மாவட்டத்திலே 98.4% உயர்கல்விக்கு சேர்ந்தார்கள் என்று எம்எல்ஏ பேசும்போது சொன்னார். அது உண்மைக்கு புறமான செய்தி கிடையாது, உண்மையான செய்தி. விவேகானந்தன் கலெக்டர் இருக்கும் போது கணக்கெடுக்கப்பட்ட செய்தி. அதற்கு வித்திட்டவர் யார்? அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுவும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் இடைநிற்றலை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக 14 வகையான பொருட்களை விலையில்லாமல் அந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்கியதன் காரணமாக தான் அந்த 98.4%. அதுக்கு மேல ஒரு படிப்போங்க, பள்ளியில முடிச்சுட்டாங்க +2, அவங்க காலேஜுக்கு போகணும். வசதி இல்லாத பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்கு எங்க போவாங்க? இளம் பேச்சாளர் சொன்னாங்களே, அம்மாவுடைய ஆட்சி 2011 ஆரம்பித்ததிலிருந்து அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வரை பார்த்தீங்கன்னா 4 பொறியியல் கல்லூரி என்று சொன்னார்கள். அந்த 4 பொறியியல் கல்லூரியிலே 1 தருமபுரி. அதற்கு முன்பாக அரசு மூலமாக நடத்தப்பட்ட பொறியியல் கல்லூரி வெறும் 6. தமிழ்நாடு முழுவதும் அன்றைக்கு அரசு மூலமாக பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்க முடியவில்லை என்பதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனியாருக்கு பொறியியல் கல்லூரியை வழங்கி அனைவரும் பொறியியல் மாணவர்களாகக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தந்தவர் நம்முடைய இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த 4 கல்லூரியை அறிவித்ததிலே முதல் கல்லூரியாக தருமபுரி மாவட்டம் கல்வியிலே பின்தங்கிய மாவட்டம் என்பதற்காக 2011 ஒரு பொறியியல் கல்லூரியை அறிவித்தவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய மாவட்டத்திலே அரசு கலை கல்லூரி என்பது தருமபுரியில் 1 மட்டும்தான் இருந்தது. அதற்கு கூடுதலாக பாப்பிரெட்டிப்பட்டியிலும் அரூரிலும் ஒரு கல்லூரியை தோற்றுவித்தார் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அன்றைக்கு பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரியாக தோற்றுவித்தார். அந்த உறுப்பு கல்லூரியை இன்றைக்கு அரசு கல்லூரியாக மாற்றிய பெருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சாரும். அதுவும் நம்முடைய மாவட்டத்துடைய வரலாறு தான். எப்படின்னா, பாப்பிரெட்டிப்பட்டி கல்லூரியில் போயிட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு நாங்கள் வெளியே வரும்போது ஒரு பொண்ணு என்னால சேர முடியல இந்த காலேஜில், தருமபுரியில் சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாப்பிரெட்டிப்பட்டி சேர்ந்த பொண்ணு ஒன்று சொல்லிச்சு. சொல்லும் போது ஏன்னாம காரணம்னு கேட்டா, இங்க 8,000, 9,000, 10,000 ரூபாய் ஃபீஸ். அரசு கல்லூரி ஒரே ஒரு கல்லூரி தான் கட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நடைபெற கொண்டிருக்கிற கூட்டமானது மாணவரணி சார்பாக ஒளிப்போர் தியாகிகளுக்கு
இன்றைக்கு வணக்கம் செலுத்துகின்ற வகையிலே வீர வணக்க கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் அந்த வரலாறை பேசிவிட்டார்கள். மழை லேசாக தூறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்குள் நான் செல்லாமல் அவர்கள் குறிப்பிட்டது போல தாளமுத்து, நடராஜன் மற்றும் சின்னசாமி உள்ளிட்ட 100க்கு மேற்பட்டவர்கள் இந்த நம்முடைய இந்தி மொழியை எதிர்த்து அந்த போராட்டத்தின் வாயிலாக உயிர் நீத்தார்கள். அவர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்ற வகையிலே 1965 ஆரம்பித்து இன்று வரை தொடர்ந்து அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னைக்கு புரட்சித் தலைவர் 72 ஆரம்பித்தாரோ அன்று முதல் மாணவரின் சார்பாக இன்று அண்ணன் எடப்பாடியாருடைய காலம் வரை தொடர்ந்து இந்த வீர வணக்க நாள் கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு தகுதி வாய்ந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட சூழலில் அந்த உயிர்நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு என்னுடைய சார்பாகவும் மேடையில் விட்டிருக்கின்ற பொறுப்பாளர் சார்பாகவும் வருகை தந்திருக்கின்ற கழகத்துடைய முன்னோடிகள் அத்தனை பேர் சார்பாகவும் வீர வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் செலுத்திக் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட மாடல் ஆட்சி என்பது எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மேடையிலே எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் ஒரு தலைவர் அந்த இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது, பொறுப்பில் இருக்கின்ற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை வழங்கினார்கள் என்பதை தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், இன்று 5 ஆண்டு காலம் நிறைவடைகிறது. திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார்களே தவிர நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டும் அந்த திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக ஏதேனும் நல்ல திட்டங்கள் வந்திருக்கிறதா? அதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதேனும் திட்டம் வந்திருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வெட்டு விளம்பரத்தை செய்து கொண்டு அவர்கள் ஆட்சியை எந்த அளவுக்கு நடத்துகிறார்கள் என்பதையெல்லாம் வெளிப்படுத்துவதில்லை. விளம்பரத்தை செய்து கொண்டு பத்திரிகை ஊடகத்துறையை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் ஆட்சி நடக்கிறது என்பதற்கு பல்வேறு உதாரணத்தை நாம் எடுத்துச் சொல்லலாம். எனக்கு முன்னாலே பேசியவர்களெல்லாம் எடுத்துச் சொன்னார்கள், இன்றைக்கு நீட் தேர்வு என்று ஒன்று வந்தது என்று. அந்த நீட் தேர்வு என்று வந்த உடனே இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கின்ற துணை முதலமைச்சர் என்ன சொன்னாரு? அந்த நீட்டை ஒழிப்பதற்கு எங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும், நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட்டை ஒழிச்சிருவோம் சொன்னாங்க. ஒழிச்சாங்களா? அன்னைக்கு வரலையும் இல்ல. அது ஒழிக்க முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும். மக்களை ஏமாற்றுகின்ற பேர்வழி. எனக்கு முன்னாலே பேசியவர் சகோதரி நிர்மலா பெரியசாமி குறிப்பிட்டாரு. என்ன சொன்னார்? அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள், அனைத்தையும் நிறைவேற்றுவார்கள். ஆனால் அவருடைய வாக்குறுதி